ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸ்டெப்ஸில் இருந்தே நான் வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க, நான் அதை வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். வீட்டில் வந்து நம்ம குட்டி குட்டி செடியெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஒரு க்ரீனிஷாக இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களோட மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரும். அது என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குட்டி குட்டி செடிகள் அந்த அழகாக ஒரு க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்தாலே அவங்க மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வீட்டில் வந்து இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்றனால நான் இப்போ தான் பூச்செடிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோவாக உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். அது மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸாகவும் நான் நிறையவே வச்சுருக்கேன். வாங்க, என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்டெப்ஸில் வந்து மேலே வர்ற இடத்துலையும் இந்த செடி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, லைட் க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் தண்ணி ஊற்றுனனால கொஞ்சம் உங்களுக்கு இடையில தண்ணியாக இருக்கும். அது கொஞ்சம் வெயில் அப்படின்றனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சரி ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே செடி வச்சதான் இவ்வளோ கிளவிட்டதை நான் ஒவ்வொரு டப்பாலையும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே டப்பாவில் வச்சுருக்கேன். அது ரொம்பவே நல்லாவே தளைஞ்சு வருது. அது மாதிரி வீட்டுக்கு உள்ளே நுழையிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை கொடி தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அதாவது நான் இது கடையில் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளை மட்டும்தான் இருந்தது கடையில் வாங்கும்போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தளைஞ்சு வருது. ஒரு டைமில் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளாக தண்ணி விடாமல் ரொம்ப காஞ்சு போய் இருந்தது. அதை வளர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக அந்த வெற்றிலை கொடி வந்து தளைஞ்சு வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா சோத்துக்கத்தாலையுமே நல்லா தளைஞ்சிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு பூச்செடிக்கு வந்து தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து செடி வந்து ரொம்ப நல்லா தளைஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடி, அப்புறம் முல்லைப்பூ, அந்த கலர் ஜாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மல்லிகைப்பூ, அப்புறம் சந்தன முல்லை இது வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்க நான் வந்து செடியாக வரும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி வச்சேன். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா கொடி மாதிரி படர்ந்து வருது. எல்லா செடியுமே வந்து கொடியாகவே படருது. இப்போ சந்தன முல்லை அப்படி அதெல்லாம் வந்து செடியாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா கொடியாகவே வளர்ந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுல்லாக கொடி மாதிரி படரவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது மாதிரி மணி பிளான்ட்டு இது வந்து முன்னாடி வந்து தொங்க விட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து நான் ஒரு வாளி பக்கெட் இருந்தது அதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நித்திய கல்யாணி. நம்ம வீட்டு முன்னாடி இந்த நித்திய கல்யாணியெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூ பூக்கும், அது விடாமல் பூ பூத்துட்டே இருக்கும். அதனால அந்த செடி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது எப்பயுமே இந்த செடி வந்து வளரலாம். இது வந்து துளசி செடி. நான் துளசி மாடம் வாங்கி இதை வந்து நான் மாற்றி வைக்கணும். இப்பொழுதைக்கு டப்பாவில் வந்து வச்சுருக்கேன். மாடம் வாங்கிட்டு தான் அதை மாற்றி வைக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த செடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் தார் விட்டுருக்கு. இதுவும் நித்திய கல்யாணி தான். வீட்டு முன்னாடியே வந்து கொஞ்சம் பூ பூக்கிறனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வீட்டு வாசல்லையே வந்து அந்த செடி வச்சுருக்கேன். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு. இப்போ இதில் இருந்து தான் நான் எல்லாமே கட் பண்ணி நான் ஒவ்வொரு பாட்டிலையுமே போட்டு வச்சுருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு காமிச்சேன், இன்டோர் பிளான்ட்ஸாக காமிச்சிங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மணி பிளான்ட் செடியிலேருந்து தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகலாம். என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டோரை திறந்தனையுமே முன்னாடி வந்து ஒரு புத்தர் சிலை வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க வாட்டர் பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வேர் விட்டு தளைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே மணி பிளான்ட்டு தான் நான் நிறைய வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை பாட்டிலில் தண்ணி மாற்றி வச்சோம் அப்படின்னாலே ரொம்பவே நல்லா தளைஞ்சு வரும். அது மாதிரி ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனாக தெரியணும் அப்படின்றதுக்காக மேட் வாங்கி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி நான் வீட்டில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால நம்மளுக்கு மைண்ட்லாம் ஏதோ ஒரு மாதிரி என்னென்னமோ யோசிக்க தோணும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்ப்பேன். எதுக்கு வீட்டில் இருந்துட்டு சும்மாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் வீடை அழகுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டு நிறையா இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி செடிகள்லாம் நிறையா வச்சுருப்பேன். இப்போ வீட்டை டோரை திறந்தாலுமே முன்னாடி இந்த புத்தர் இது தான் நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். அது மாதிரி இந்த ட்ரீ பார்த்திங்க அப்படின்னா அது நானாகவே பெயிண்ட் பண்ணதான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குட்டி பொக்கே இது மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாட்டிலில் வேர் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த மணி பிளான்ட் எடுத்து கொஞ்சம் மண் போட்டு அதை வேறு ஒரு மண் தொட்டியில் வந்து மாற்றிடுவேன். ஏன்னா அது ரொம்ப நல்லா தழைஞ்சு வரும் அப்படின்றதுக்காக. ஒரு அளவு தான் பாட்டில்லையுமே வேர் விட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அடுத்து மண் தொட்டியில் வச்சோம் அப்படின்னா நிறைய வந்து அழகாக தழைஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த புத்தர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து மண் தொட்டியில் தான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். நல்லா தழைஞ்சு வரும். ஒரு சிலது வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அதை அப்படியே விட்டுருவேன். எப்போயுமே கண்டினியூவாக அதிலே தான் இருக்கும். அதை வந்து மாற்ற மாட்டேன். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து நிறைய செடி வைக்கவுமே உண்மையாகவே மைண்டே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. பார்க்கும்போதே என்ன சொல்கிறது, வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க வீடு ஃபுல்லாகவே செடியாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நான் என்னோடய வீட்டில் வந்து குட்டி குட்டி செடியாக வந்து வச்சு வளர்த்துட்டு வர்றேன். எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறது. அது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா இதை வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கனால எதையாவது போட்டு யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடை கொஞ்சம் எப்பயுமே நான் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடி வந்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் தான். கிச்சனில் வந்து 2 ஜன்னல் இருக்கும். அதுலேயுமே நான் வந்து பூச்செடி தான் வச்சுருக்கேன். இதுவுமே மணி பிளான்ட்டு தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் வந்து வேர் விட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து மண் டப்பாவில் எடுத்து மாற்றி வச்சுருவேன். அதை கண்டினியூவாக நான் செஞ்சுட்டே இருப்பேன். நிறைய இடத்துல வந்து இனி அடுத்தடுத்து வந்து செடி வைக்கணும் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அதுலேயும் ஒரு செடி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுலேயுமே வந்து ஒரு கத்தாழை செடி இருக்கும். அதை வந்து நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா சிங்க்கு பக்கத்தில். இப்போ சிங்க்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடி மணி பிளான்ட் கொடியாகவே அழகாக தழைஞ்சு வருது. இது இன்னும் தழையும் போது அந்த ஜன்னல் ஃபுல்லாகவே நம்ம ஏற்றி விட்டோம், அதை கொடி மாதிரி படர விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு மணி பிளான்ட் செடி மட்டும் வாங்கி வச்சாலே போதும். அது நிறைய அது கொடி மாதிரி படர்ந்து வரும். அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி இதில் போட்டு வச்சாலே நல்லா தழைஞ்சு வரும். நான் அந்த மாதிரி தான் இது ஒரு குட்டி மணி பிளான்ட் வாங்கி தான் இவ்வளோ பெரிய செடியாக வளர்த்து நான் வீடு ஃபுல்லாகவே வந்து செடிகளாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா சிம்பிளாக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து நான் ஹோம் டூர் வீடியோவை வந்து கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுமாதிரி இந்த பசங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற முட்டாய் டப்பாலாம் போட்டிருப்பாங்க, அதுலேயுமே தண்ணி பிடிச்சி அதில் ஒரு மணி பிளான்ட்டை வந்து பிச்சு போட்டுருவேன். அதை போட்டு நான் ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெட்ரூம் என்ட்ரன்ஸு. பெட்ரூம்லேயுமே வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பெட்ரூம் ஜன்னல் தான். அதில் வந்து சும்மா ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து நானாக அது மாதிரி பெட்ரூமில் வந்து இது நானாக ட்ராயிங் பண்ணதான். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறது பிடிக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீட்டில் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த தூங்கி எந்திரிச்ச நேரம் போக கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நான் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபோட வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீடு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.